Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சிக்கான half yearly examination 2024 உடைய ஒரு ஒரிஜினலான அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேனல்ல வந்து நம்ம உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கோம், சரியா? 2 மார்க்கு 3 மார்க் தியரியில் எதெல்லாம் முக்கியமானது அப்படின்ற அந்த வீடியோ போட்டிருக்கோம். அண்டு ப்ராப்ளமில் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளமில் எதெல்லாம் நமக்கு கேட்பாங்க, புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளமில் எதெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லி கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ் மேலே ஸ்கோர் பண்ணுற மாதிரி அந்த வீடியோ வந்து நம்ம ரெடி பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தியரி எல்லாமே நீங்கள் வந்து படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமினேஷனில் நீங்கள் அவுட் ஆஃப் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ இன்னும் நீங்கள் அந்த வீடியோ போய் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பார்த்துக்கோங்க. அதில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்பாங்க. சப்போஸ் அதை தாண்டி வந்தால் கூட நீங்கள் சாய்ஸில் விட்டுட்டு எழுதுகிற மாதிரி தான் இருக்கும். ஈவன் கம்பல்சரி கொஷின் கூட நம்ம சொன்னது தான் வந்து நமக்கு கேட்டிருப்பாங்க, சரியா? ஸோ அதனால் மறக்காமல் அதை பார்த்துக்கோங்க. ஸோ 2 மார்க்கில் நமக்கு தியரியும் கேட்பாங்க, ப்ராப்ளமும் கேட்பாங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் கேட்பாங்க. அந்த தியரியும் நம்ம படிச்சிருக்கணும், ப்ராப்ளமும் நம்ம படிச்சிருக்கணும். அப்படி படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் 2 மார்க்கில் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதிகபட்சமான அந்த 2 மார்க்கில் நமக்கு கம்பல்சரி கொஷின் மட்டும் ஜென்ரல் கொஷினாக நமக்கு க்ரியேட்டிவாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து இந்த கால்ஸ் இன் அரியர்லாம் வந்து நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்தே தான் நம்ம கேட்டிருக்காங்க. அதே போல் 3 மார்க் கொஷின்ஸ்லேயும் நமக்கு தியரி கொஷின்ஸும் ப்ராப்ளம்ஸும் வந்து ஈக்குவலாக நமக்கு கேட்பாங்க. இப்போ நமக்கு டோட்டலாக 10 கொடுத்து 7 எழுத சொல்கிறதுல 5 தியரி இருக்கும், 5 ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அப்போ நம்ம 7 கொஷின் அட்டன் பண்ணணும்னா கண்டிப்பாக தியரி போர்ஷனும் நம்ம படிக்கணும், ப்ராப்ளம்ஸும் படிக்கணும். அப்போ தான் நம்மளால் 7 3 மார்க் கொஷின்ஸும் 7 2 மார்க் கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியும், சரியா? இந்த 6 ஃபேக்டர்ஸ் டிட்டர்மைனிங் குட்வில்ன்றது நம்ம சொன்ன இம்பார்ட்டன்ட் கொஷின்ல தான் 5 மார்க் கொஷின் வந்து 3 மார்க் கொஷினில் கம்பல்சரி வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 4 5 மார்க் கொஷின். 5 மார்க் கொஷின் பொறுத்தவரை நீங்கள் ப்ராப்ளம்ஸ் மட்டும் தரவாக படித்தாவே 7 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணலாம். இந்த 41ல் ஏ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தியரி கேட்டிருக்காங்க, பி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக 7 கொஷின்லேயுமே ப்ராப்ளம் இருக்கும். அப்போ நீங்கள் தியரி பார்ட் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் ப்ராப்ளம் மட்டும் படித்தாவே 7 5 மார்க் கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். 2 மார்க் அண்ட் 3 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு தான் தியரி போர்ஷன்ஸை வந்து நீங்கள் படிக்கணும். சப்போஸ் நீங்கள் தியரி படிக்காமையே போனால் கூட 5 2 மார்க்கு 5 3 மார்க்கு 7 5 மார்க் கொஷின்ஸ் கம்ப்ளீட்டாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கணும். நம்ம சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். மேக்ஸிமம் நமக்கு ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் இல்லஸ்ட்ரேஷன்லேருந்து கேட்குறத விட எக்ஸசைஸ்லேருந்து தான், புக் பேக் எக்ஸசைஸ்லேருந்து தான் அதிகமான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்பாங்க அக்கௌண்டன்சி பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் புக் பேக் எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் ஒன்று கூட ஒமிட் பண்ணிடாதீங்க. நம்ம சொன்ன இம்பார்ட்டண்ட்டில் எல்லா ப்ராப்ளம்ஸுமே நல்லா தரவாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ரியேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் கேட்டால் கூட மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. சப்போஸ் எப்பயாவது நமக்கு க்ரியேட்டிவாக கேட்டால் கூட கண்டிப்பாக நாம் சொன்ன அந்த ப்ராப்ளம்னுடைய மாடலில் தான் கேட்பாங்க, சரியா? இப்போ இந்த 45th கொஷினில் கூட பார்த்தீங்கன்னா ஏ ப்ராப்ளம் இருக்குது, பி தான் உங்களுக்கு தியரி இருக்குது. அப்போ இந்த தியரி நீங்கள் விட்டுட்டு கூட ப்ராப்ளம் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஸோ 7 5 மார்க்லேயுமே ப்ராப்ளம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும், சரியா? ஸோ மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அதில் நம்ம சொன்ன கொஷின்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணி ஒமிட் பண்ணாமல் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் அக்கௌண்டன்சியில் 90க்கு 80 மார்க்ஸ்க்கு மேலே ஸ்கோர் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.